வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எல்லாம் தெரியும். சப்போஸ் ஒரு ரெண்டு பாடி ஒன்று மேலே ஒன்று மூவ் பண்ணுச்சுன்னா இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ் ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று மூவ் பண்ணுச்சுன்னா, சப்போஸ் மோஷன் இந்த பக்கம் இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷனல் இந்த பக்கம். ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு ஃபோர்ஸு. ஃப்ரிக்ஷன்னா என்னது? இது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் which opposes whenever a body moves or tend to move over the surface of another body. So இந்த பாடி மேலே இந்த பாடி இது மூவ் பண்ணுது ஆர் மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. எந்த பக்கம் மோஷன் இருக்கோ அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் எங்கே டெவலப் ஆகும்? பிட்வீன் த கான்டாக்ட் சர்ஃபேஸ். ரெண்டு பாடிக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். அது ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணுது? ஆக்ட்ஸ் டேஞ்சென்ஷியலி அமாங் த பாடிஸ் இன் கான்டாக்ட். ஆக்ட்ஸ் டேஞ்சென்ஷியலி அமாங் த பாடி இன் கான்டாக்ட். ரெண்டு பாடி கான்டாக்ட் இருக்கும்போது அதுக்கு டேஞ்சென்ஷியலாக அது ஆக்ட் பண்ணும். ஃப்ரிக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மெயினான டைப்பை பார்ப்போம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன் என்ன? ரெண்டு பாடி ஒன்று கான்டாக்ட் இருந்து அதோட ரிலேட்டிவ் இப்படி கான்டாக்ட் ரெண்டு பாடி இருந்து மூவ் பண்ணுச்சுன்னா டியூ டு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இது தெர் இஸ் எ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் திஸ் டூ பாடி. ஸோ ரெண்டு பாடிக்கு இடையில் ரிலேட்டிவ் மோஷன் தான் ஃப்ரிக்ஷன் அதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அடுத்தது இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா ஃப்ளூயிடு ஒரு டியூப் வழியாக போகுது. டியூப் வழியாக போகிற போது நம்ம எப்படி போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்போம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பற்றி படிக்கிற போது ஃப்ளூயிட் ஆக்சுவலாக ஒரே மோஷனை போகாது. ஃப்ளூயிட் லேயராக மூவ் பண்ணும். போகிற போது லேயர் நம்பர் 1, லேயர் நம்பர் 2 ஒன்று ஒராசும். ஒன்று லேயராக 1 2 3 4 லேயராக போகும். ஒரு லேயர் இன்னொரு லேயரோட ஒராசும். அதுதான் விஸ்காசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் அதை பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா இட் இஸ் டியூ டு ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் எவ்ரி லேயர் ஆஃப் த பாடி. அது சம் அதர் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ ட்ரை ஃப்ரிக்ஷன் இருக்குது. ட்ரை ஃப்ரிக்ஷனா டியூ டு இர்ரெகுலரிட்டி ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். சப்போஸ் இது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இன்னொரு பாடி இருக்குது, சர்ஃபேஸ் இருக்குது, அதோட கான்டாக்ட் இப்படி இருக்குது. ரெண்டும் ஒன்று மூவ் பண்ணுற போது இது இந்த சர்ஃபேஸு, இது இந்த சர்ஃபேஸு இப்படி இருக்குது. ஒன்று மூவ் பண்ணுற போது ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். ட்ரை ஃப்ரிக்ஷன் இஸ் டியூ டு இர்ரெகுலரிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். அடுத்தது வெட் ஃப்ரிக்ஷன். இன்னொன்று ஏர் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒரு பாடி கீழே விழுற போது இட் இஸ் falling under the action of gravitational acceleration. கீழே வரும்போது அந்த ஃபோர்ஸாக இருக்குது. பட் அந்த ஏரில் சஸ்பெண்ட் ஆன பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அந்த பார்ட்டிக்கல் அதுக்கு மேலே ஒரு ட்ராக் கொடுக்கும். ட்ராக்னா அது மேலே அப்போர்ட் மோஷன் கொடுக்கும். இது பாடி கீழே வரும்போது அந்த பார்ட்டிக்கல்லாம் அது மேலே ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஏர் ஃப்ரிக்ஷன். வெட் ஃப்ரிக்ஷன் இஸ் டியூ டு continuous collision of medium particles on body, that is we can call it as air friction. அடுத்தது டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது? டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்க போனால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அடுத்தது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். மூணும் வேறு. பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் லிமிட் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். Types of friction: static friction, limiting friction and kinetic friction. Static friction என்ன தெரியுது? ஸ்டாட்டிக்னாலே ரெஸ்ட். when if F is equal to applied force. ஏன் applied force நமக்கு தேவைப்படுது? applied force ஏன் applied force தேவைப்படுது? ஃபோர்ஸ் இருந்தால் தான் மோஷன் இருக்கும். மோஷன் இருந்தால் தான் ரெண்டு பாடிக்கு இடையில் ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் occurs when பாடி இஸ் அட் ரெஸ்ட். பாடி ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும். சாதாரணமாகவே ஒரு பிளாக் வச்சுருந்தோம். இந்த பாடி ஸ்டாட்டிக்கில் இருக்குது, ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணல, ஸ்டில் ஃப்ரிக்ஷன் இப்போ என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் F is equal to 0.
when external force is applied, external force F is applied, then எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் F is equal to frictional force, static frictional force, frictional force, that is static frictional force. So suppose இந்த இடத்துல நம்ம இந்த பாடியில் வச்சுக்கிட்டோம், இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இதுதான் சர்ஃபேஸு, இங்கே வந்து F is equal to 1 Newton. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன். மோஷன் இந்த பக்கம் இருந்ததுன்னா மோஷன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும் அண்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்ட் பண்ணும் ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸுக்கு இடையில். சப்போஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இப்படி வரும். 1 நியூட்டன் கொடுத்தா இதுவும் 1 நியூட்டன் கொடுக்கும், ஃப்ரிக்ஷனும் கொடுக்கும். அடுத்தது 2 நியூட்டன் கொடுத்தோம்னா இதுவும் 2 நியூட்டன், இது 3 நியூட்டன் கொடுத்தோம்னா இங்கேயும் 3 நியூட்டன் கொடுக்கும். ஹவு லாங்? ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு மட்டும், பாடி ஸ்டாட்டிக்காக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோதுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் இருக்குது. இட் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஏன்னா இதில் எஃப்எஸ் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுவோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுவோம், அடுத்தது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ when external force is applied to the body, frictional force comes into play. frictional force கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அண்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. எஃப்எஸ் அந்த மோஷனை இந்த மோஷன் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணி அந்த மோஷனை ஸ்டாப் பண்ண அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும். இது மூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது அப்போஸ் பண்ணும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ தட் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் மட்டும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கிற போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகும் அந்த பிளாக் ரெஸ்ட்டில் இருந்துன்னு வச்சுங்க. இன் தட் கேஸ் என்ன வரும்? இன் தட் கேஸ் அப்ளை பண்ணுற போது ஒரு நார்மல் ரியாக்ஷன், இந்த ரெண்டுக்கும் பாடிக்கு இதோட வெயிட் வந்து கீழே இங்கே ஆக்ட் பண்ணும் mg. இது ஒரு இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த ஆர்னு கூட சில புக்கில் இருக்கும், டோன்ட் வரி. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. அட் ரெஸ்ட் the block is in equilibrium. ஏன் ஈக்குலிபிரியம் இருக்குது? ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் மோஷனுக்கு எகென்ஸ்டாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஈவன் ஆஃப்டர் அப்ளைங் த ஃபோர்ஸ். இந்த கண்டிஷனில் என்ன நம்ம சொல்லலாம்? ஸோ ஈக்குலிபிரியமாக இருக்கிற போது என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்ஸு அப்போர்டில் நார்மல் ரியாக்ஷன் n is equal to நார்மல் ரியாக்ஷன், நம்ம நார்மல் ரியாக்ஷன் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுவும் இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும், இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன், இது மேலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். பட் நம்ம இந்த பாடி பற்றி பார்க்கறதுனால இது மேலே கொடுக்குற நார்மல் ரியாக்ஷன் பற்றி பார்க்குறோம். நார்மல் ரியாக்ஷன். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு மாஸ் into gravitational acceleration. Gravitational acceleration. ஸோ நம்ம இப்படி இதெல்லாம் இது ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுது. இட் மீன்ஸ் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி. அப்புறம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. இட் மீன்ஸ் force applied is equal to static frictional force in the condition. As long as the body remains static இருக்கிற வரைக்கும் தான் static frictional force வரும். So the frictional force, so n is equal to mg and capital F is equal to fs, frictional force. But when there is a force, அப்போ எப்போ ஒரு ஃபோர்ஸ் இருந்துன்னா மோஷன் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணும் மோஷன் ஆர் டென் டு மூவ் பண்ண ட்ரை பண்ணிச்சுனாலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே
it will come into play. எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஸ்டாட்டிக் கண்டிஷனில் மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இது எப்போ வரைக்கும்? டு சர்டன் லிமிட். ஸோ ஃப்ரிக்ஷன்னு மூணு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங்னா நம்ம எவ்வளோ ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கிற போது, பாடி ஸ்டாட்டிக் கண்டிஷனில் போய் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ, பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற போது எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னா அவ்வளோக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப்ட் ஆகும். It means we can say the applied force is equal to static frictional. So the frictional force is effective before relative motion between two surface starts. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரு சர்ஃபேஸ் ரெண்டு இந்த பிளாக்கை தூக்கி அது மேலே வைக்கிற போதே ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. இஃப் த பாடி நம்ம எந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணலைன்னா இங்கே ஃபோர்ஸ் வந்து 0 கொடுத்தோம்னா இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 1 1, 2 2, 3 3. தட் இஸ் வை இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் இன் நேச்சர் அப் டு சர்டன் லிமிட் வரைக்கும் தான். அந்த பியாண்ட் விச் த பாடி ஸ்டார்ட்ஸ் மூவிங். அதோட நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? நியூமரிக்கல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு applied force, and its maximum value is called a limiting friction. எவ்வளோ கொடுக்கலாம்? நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இது மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அட் சர்டன் பாயிண்ட் எஃப்எஸ் அட் சர்டன் இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற போது தென் த பாடி ஸ்டார்ட்ஸ் மூவிங் along this direction. அந்த கண்டிஷனில் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்குதோ அதுதான் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம பஸ்ஸை பார்த்துருக்கோம், நம்ம பஸ்ஸை தள்ளுறப்ப ஆரம்பத்தில் தள்ள கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ பஸ்ஸு டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு நம்மளை தள்ள விடாது. நம்ம எவ்வளோ 2 நியூட்டன் கொடுத்தோம்னா 2 பேர் தள்ளுறோம், 2 நியூட்டன் வச்சுக்கோ, ஒரு ஆளுக்கு 1 நியூட்டன். 2 பேர் தள்ளா 2 நியூட்டன் கொடுக்குறோம், பஸ்ஸு மூவ் ஆகலை. 3 பேர் தள்ளுற மூவ் ஆகலை, 4 பேர் தள்ளுற மூவ் ஆகலை. ஸோ நம்ம எவ்வளோ 4 நியூட்டன் கொடுக்குறோம், 4 நியூட்டன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணுது. ஸோ அந்த லிமிட் எவ்வளோ இருக்க முடியும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட லிமிட் எவ்வளோ இருக்க முடியும்? ஒரு மேக்ஸிமம் ஒரு லிமிட் இருக்க முடியும். 10 நியூட்டன் இருக்குது சர்ஃபேஸுக்கு. இதுக்கு 10 நியூட்டன் வரைக்கும் கொடுத்தா அது அப்போஸ் பண்ணும். 11 நியூட்டன், அதாவது 11 பேர் தள்ளணும்னா பஸ் ஸ்டார்ட்ஸ் மூவிங். அப்போ வந்து த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரீச்டு இட்ஸ் லிமிட். ஸோ maximum value of static friction is called a limiting value. That is a limiting value of frictional force which is equal to static friction maximum. நம்ம எஃப்எஸ் இருக்கு, எஃப்எஸ் மேக்ஸ்ன்னு எழுதி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம எஃப்எல்னு யூஸ் பண்ணோம். எஃப்எல் மீன்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். the value of the force up to which the body is at rest. ஃபர்தர் விச் நம்ம ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த பாடி வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி மேக்ஸிமம் லிமிட்டாக ரீச் ஆகிடுது. அந்த பாடி அந்த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் லிமிட்டை ரீச் ஆன பிறகு பாடி ஸ்டார்ட்ஸ் மூவிங். ஸோ அதை தான் நம்ம வந்து இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் லிமிட்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் bodies in contact is directly magnitude of force எவ்வளோ வரும்? So limiting frictional. So limiting frictional is directly proportional to normal reaction. So இங்கே பார்த்தோம்னா normal reaction இந்த பாடி இருக்குது, this is the body. So இங்கே force apply பண்ணுறோம் and it has reached frictional force, static frictional force. When it is reached limiting frictional force, this is applied force. இது வந்து நார்மல் ரியாக்ஷன் டு த பாடி பை த சர்ஃபேஸ். அதோட வெயிட்டு mg இங்கே இருக்குது. திஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யூ ஹாவ் டு இங்கே நோட் பண்ணி ஆகணும். த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நியூமரிக்கல் போகிறப்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் அண்ட் the maximum value of limiting frictional force is directly proportional to normal reaction, and n is equal to mg.
n is ஏன்னா இந்த சைடில் எந்த மோஷன் இல்லை, ஸோ இந்த ஃபோர்ஸு பேலன்ஸ் பண்ணுது. n is equal to mg, or we can write Fl is equal to a constant into n. இந்த கான்ஸ்டன்ட் தான் coefficient of static friction, coefficient of static friction. அது பின்னாடி பார்ப்போம் நம்ம டீட்டெயில்டாக. coefficient of static friction into n, or Fl is equal to mu s into nக்கு பதில் mg எழுதலாம். So this is the direction. So limiting friction is directly proportional to normal reaction. One direction is opposite to the direction in which body is in the verge of body எந்த பக்கம் மூவ் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனுக்கு எகென்ஸ்ட் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். சப்போஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்தால் ஈஸியாக நம்ம தள்ளிடலாம், கம்மியான ஃபோர்ஸாக வரும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் குறைச்சலாக இருக்கும், நம்ம ஈஸியாக போடணும். ரஃப் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், ஸோ நமக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ த வேல்யூ சப்போஸ் இட்ஸ் வேல்யூஸ் மோர் தென் அதர் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதாவது நம்ம 3 டைப்பாக இருக்குது: ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் கைனடிக். அதை பற்றி பார்ப்போம். இதோட வேல்யூ தான் மற்ற ரெண்டத்தை விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ரிலேஷன் பின்னாடி சம்மந்தமாக நம்ம ரிலேஷன் பின்னாடி எழுதுவோம். நெக்ஸ்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்புறம் பார்த்துட்டோம். லிமிட்டிங் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? Fs ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதை நம்ம இப்படி கூட எழுதலாம், F ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் இப்படி எழுதலாம். சில புக்கில் இதை எழுதியிருப்பாங்க, இதையும் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் F லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் அப் டு விச் the body can remain at rest. So static friction எதுக்கு equal? applied force equal static friction. Static friction is equal to applied force 1. ரெண்டாவது, and Fl static friction applied force equal to Fs, it means Fs is equal to Ff. Okay. Then kinetic friction, the force of friction which comes into play. இது ஒரு டைப்பான ஃப்ரிக்ஷன் which comes into play when body is actually moves over the surface of another body. அதாவது சப்போஸ் நம்ம இந்த பாடி வச்சுருக்கோம், இங்கே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இனிஷியலி சப்போஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 10 நியூட்டன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே 12 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். 10 நியூட்டன் அப்ளை பண்ணுற வரைக்கும் அப் டு 9 நியூட்டன் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுவோம். 9 நியூட்டன் நம்பர் இங்கே இந்த 9 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம், இங்கே 9 நியூட்டன் செல்ஃப் அட்ஜஸ்ட் இங்கே எவ்வளோ இருக்கோ அங்கே இருக்கும். when we reach the limiting friction, that is இதோட லிமிட்டிங் வந்து 10 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன். ஸோ நம்ம ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் கொடுக்குறோம். ஃபோர்ஸை 10 நியூட்டன் கொடுத்தோம்னா the body is in the verge of motion. ஏன்னா நம்ம வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டுக்கு வந்துட்டோம். அது ஃபர்தர் வச்சு இதால் இந்த பக்கம் ரெசிஸ்ட் இந்த பக்கம் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறப்போ இந்த பக்கம் அதால் ஃபோர்ஸ் கொடுக்க அதை தாண்டிடுச்சு அந்த ஃபோர்ஸு. ஸோ 12 நியூட்டன் கொடுக்குற போது என்ன வரும்? 12 நியூட்டன் கொடுக்குற போது திஸ் இஸ் 12 minus 10. ஸோ இங்கே வந்து 10 நியூட்டன் தான் மேக்ஸிமம் லிமிட்டிங். ஸோ பாடி வந்து ஸ்டார்ட் மூவிங் வித் ஏ 2 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ், ஸோ இட் மீன்ஸ் வி கேன் சே Fs is equal to static friction is greater than limiting. ஏன்னா இது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 தான் இதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 10. ஸோ இது இங்கே அப் டு 9 நியூட்டன் வரைக்கும் இட் ஹஸ் நாட் ரீச் இட்ஸ் லிமிட். ஸோ 10 நியூட்டனில் 10 நியூட்டன் கொடுக்குறப்போ இட் ஹஸ் ரீச் இட்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம இப்படி எல்லாம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எய்தர் கிரேட்டர் தென்
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷனில் பார்க்குறோம் ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷனில் பார்க்குற போது இது 10 நியூட்டன், இங்கே 8 நியூட்டன் இருக்குது. அப்போ எஃப்எல் இஸ் கிரேட்டர் தென் எஃப்எஸ். ஸோ அந்த ரெண்டு ரிலேஷனை நம்ம பார்த்துட்டோம். மூணாவது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் பாடி மூவ். சப்போஸ் 12 நியூட்டன் கொடுக்குற போது என்ன, பாடி வில் ஸ்டார்ட் மூவ் இன் திஸ் டைரெக்ஷன். அண்ட் அந்த டயத்தில் இந்த ரெண்டுத்துக்கு இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதை நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். பஸ்ஸை நம்ம ஆரம்பத்தில் கஷ்டப்படுறோம். ஃபஸ்ட்டு 10 நியூட்டன் வரைக்கும் அது அப்போஸ் பண்ணுவோம். 12 நியூட்டன் கொடுத்தா என்ன பண்ணும்? இட் வில் மூவ். பட் டயருக்கும் பஸ்ஸுக்கு ரோட்டுக்கு இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை பஸ்ஸு மூவ் பண்ணுற போது டயருக்கு இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனை தான் நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் அக்கரிங் பிட்வீன் தி டூ கான்டாக்ட் சர்ஃபேஸ் when the body is moving. When the body is moving is called kinetic friction. So நம்ம இந்த ரிலேட்டட் சிம்பிளாக எழுதிடலாம். First static friction is less than F limiting, and limiting FL is greater than S, and F kinetic. When the body is moving, the frictional force occurs between these two contact surfaces. That's kinetic friction. Fk is equal to kinetic frictional force. Kinetic frictional force நம்ம Fk ன்னு சொல்றோம். Fk is also less than Fl. So Fl is maximum. ஏன்னா இந்த கிராஃபை பற்றி பார்த்தோம்னா, சப்போஸ் திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கிராஃபை பற்றி அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டை தாண்டுற வரைக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் மூவ் பண்ணுது. அப்போ தென் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்ஸ் இன் டு ப்ளே. பட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட விட சின்னதாக இருக்கும் திஸ் ரிலேஷன். இதை வந்து நம்ம ஏன் அதை திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, நம்ம ஈக்குவேஷனில் நம்ம போடுற போது எஃப்எஸ்ஸை போடுறதா எஃப்எல் போடுறதா நிறைய கன்ஃபியூஸ் வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் வர்றது ஆரம்பத்தில் எந்த ஒரு திங்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1-2 தடவை போட்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் பழகிடும், ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருந்தாலும் ஆன்சர் வரணும். ஆன்சர் வந்த பிறகு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கோம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். பட் அதே திருப்பி இப்போ கொஞ்சம் இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் புரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் ரொம்ப சுலபமாக போயிடும். So kinetic friction, this should be kinetic friction. Kinetic friction. Kinetic friction என்ன, பாடி ரெண்டும் ரிலேட்டிவ் மோஷனில் இருக்கிற போது, பஸ்ஸை தள்ளுற போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வருது. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான பிறகு பாடி ஸ்டார்ட்ஸ் மூவிங் வித் சம் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். இஃப் பாடி இஸ் இன் ரிலேட்டிவ் மோஷன், த ஃப்ரிக்ஷன் அப்போசிங் the motion, relative motion is called kinetic friction. So and the kinetic friction force always less than this. Kinetic friction force is always less than the limiting frictional force, always less than the limiting. And it is also its magnitude limiting frictional force, kinetic frictional force is directly proportional to normal reaction. That is, the body is so this is normal reaction, and this is mg, and the body is in motion, and the friction now existing is kinetic frictional force. Body is in motion. அப்பதான் அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எது டிபெண்ட் பண்ணி ஆக்சலரேட்டட் மோஷனோ அல்லது ரிட்டார்டட் மோஷனோ, ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோ, மூவிங் வித் வேரியபிள் வெலாசிட்டியோ, எந்த வெலாசிட்டியில் இருந்தாலும் அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வேரி ஆகாது. அதோட அது டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். ஏன் அப்படின்னு சொல்லுவோம், பஸ்ஸை நம்ம தள்ளி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு அது மோஷனில் வந்த பிறகு தள்ளுறது ஈஸி. ஸோ அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போதும் கான்ஸ்டன்ட் ஒரே அளவு தான் இருக்கும். இதுமாரி செல்ஃப் அட்ஜஸ்டிங்லாம் கிடையாது. ஒரே ஃப்ரிக்ஷன் தான். நீங்கள் 10 பேர் தள்ளினாலும் 20 பேர் தள்ளினாலும் ஒரே ஃப்ரிக்ஷன் லெவல் தான் இருக்கும். ஸோ அது கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷனல் லெவல் அதை சொல்கிறது. ஸோ ஃப்ரிக்ஷனோட யூனிட் ஃப்ரிக்ஷன் யூனிட் என்ன, நியூட்டன். இப்போ நம்ம கிராஃப் பார்ப்போம். கிராஃப் பிட்வீன்
limiting friction, static friction and kinetic friction. இதுக்குள்ள ரிலேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலி என்ன பண்ணுறோம்? limiting friction is directly proportional to normal reaction limiting. Same way kinetic friction also proportional to normal reaction. First thing, so where n is equal to normal reaction, or we can write Fn is proportional to n, Mn is equal to proportional. Then in the constant proportionality நம்ம எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? So Fl is equal to some constant, say k into n, and Fk is equal to some constant k1 வச்சுக்கோ, இதை k2 வச்சுக்கோ, into n. Constant proportionality நம்ம proportionality remove பண்ணுறதுக்கு நம்ம constant proportionality யூஸ் பண்ணுறோம். So this constant proportionality k1 is equal to mu s, and this k2 is equal to mu k, where mu is equal to coefficient of friction. Coefficient of so direct, so எந்தெந்த இடத்துல மியூ கே வரும், எந்தெந்த இடத்துல மியூ என் வரும் அப்படிங்கிற லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் போடுற போது ஸ்டாட்டிக் கண்டிஷன் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த இடத்துல லிமிட் ரீச் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல லிமிட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் நம்ம எது யூஸ் பண்ணோம்னா the Fl is proportional to n போடுறோம், or Fl is equal to coefficient of static friction into normal up to this. அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி டவுன் ஆகி பாடி இஸ் இன் மோஷன். இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட் kinetic friction. So kinetic friction is directly proportional to normal reaction, and kinetic proportional K2, and kinetic friction is equal to K2 is equal to coefficient of kinetic friction. So or we can write F kinetic friction is equal to mu K into N, and limiting friction is equal to mu s into n. Always note, நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு தெரியும் இது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லலாம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் ஃப்ரிக்ஷன் இது என்ன? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இதுக்குள்ள ரிலேஷன் என்ன? ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டாட்டிக் தான். அதுக்கப்புறம் இந்த வெஜ் ஆஃப் மோஷன் இந்த இடத்துல மறுபடியும் மோஷன் பாடி மூவ் ஆகுது, மோஷன் வந்தது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட்? எஃப் கைனடிக் இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் கைனடிக் ஃபோர்ஸ். ஸோ இதர் ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது இது வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுதான் எஃப்எஸ், பட் வேறஸ் எஃப்எல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் பிகர், எதர் பிகர் ஆர் ஈக்குவல், ரெண்டு கண்டிஷனில் தான் இருக்க முடியும். ஸோ வி கேன் ரைட் வேர் n is equal to என்ன வரும்? n is equal to mg. பிகாஸ் இதில் பார்க்குற போது this is n, this is equal to mg. ஸோ ரெண்டு பேலன்ஸ் ஆகுது. ஸோ வி கேன் ரைட் fl is equal to mu into s into mg, and F kinetic is equal to mu k into mg. இந்த very relation, important relation. இதுவும் important relation. நம்ம never static frictionக்கு சப்போஸ் fsக்கு, what about fs? நல்லா நோட் பண்ணுங்க, fs is not equal to mu s into n, because limiting friction தான் இதுக்கு ஈக்குவல். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் எஃப்எஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ். திஸ் ரிலேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நியூமரிக்கல் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை போட்டோம்னா, 2-3 ப்ராப்ளம் போட்டோம்னா நமக்கு இது பழகிடும்.